ഞങ്ങളൊരു ജ്യൂസ് അടിക്കാനായിട്ട് കയറിയതാ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ யூர் வாட்சிங் எலன் கிரேசி ஃபன். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து கேரளாவுக்கு ஒரு டூர் வந்திருக்கோம். அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது நேச்சர் சைடு தான், ஓகேவா? அப்போ இப்படி போனப்போ நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்தது. அப்போ சரி, நானும் அப்பாவும் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். அப்போ சரி, இந்த கடையில் நம்ம வந்து ஜூஸ் வாங்கணும்னு சொல்லி வந்தேன். செம்மையாக இருக்குது. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகு, உப்பு எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக கலக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கலக்கி கொடுத்தவர் இவர் தான், இங்கே அப்பச்சன்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. நீங்கள் இந்த சைடு வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கிள் ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லோரும் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும். அங்கே நேச்சர் விசிட்டுக்காக வந்தால் நல்லா இருக்குது. மெயினாக நம்ம பெரிய பெரிய கடை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம். ஆனால் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற சின்ன சின்ன கடையில் நம்ம போய் குடித்தோம்னா அவங்களுக்கு ஒரு வியாபாரம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க எப்போவுமே கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் மறுபடியும் அவங்கக்கிட்ட வரணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. எல்லாருமே மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை இருந்துச்சுன்னா அங்கேயும் போகணும். ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் போகாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைக்கும் போகணும். ரெஸ்டாரண்ட்ஸ் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல போனால், ஆனால் இந்த மாதிரி இருக்கிற கடைகளுக்கு நம்ம வியாபாரம் கொடுத்தா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்க்கும் நமக்கு தருவாங்க. Okay, bye. If you like this video, like, share and subscribe. Bye.